ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜ் ரெசிபி தாங்க. நூக்கல் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இது காய்களே சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கூட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சுகரை நார்மலாக வச்சுக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கீத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதில் 3 பல் பூண்டும், ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு தக்காளியில் பாதி தக்காளி அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. மீதி தக்காளியை அப்படியே வச்சுக்கோங்க. இதை அரைச்சி வச்சுக்கோங்க ஓரமாக. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நூக்கலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மீதி வச்சுருக்க அரை தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ இந்த நூக்கல் வேகிறதுக்கு தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். நான் மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விடுங்க. கூடவே மல்லித்தலையும் போட்டு நல்லா நூக்கல் வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விடுங்க. அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்குதா, நூக்கல் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்து வந்துருச்சு. சூப்பரான நூக்கல் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது காரக்குழம்போடையும் சாம்பார் சாதத்தோடையும் அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.